இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில ஒரு காலமேகப்புல ஒரு பாட்டை பார்க்கலாம். கம்ப மத கடக்களிற்றான் தில்லை வாழும் கணபதிதன் பெருவயிற்றை கண்டு வாடி உம்பரெல்லாம் வெடித்திருந்தார். அயில்வேற் செங்கை செங்கையுடைய அருமுகவனும் கண்ணீர் ஆறானான். கொம்பு சுடர் கண்ணனோ நஞ்சுண்டான். மாலவனோ பயமடைந்தான். உமையும் உடல் பாதி ஆனாள். அம்புவியை படைத்திடுவது அவமதே என்று அயனும் அன்னம் இறங்காமல் அலைகின்றானே. இந்த பாட்டு அருமையான பாட்டு. இந்த பாட்டுல என்னன்னா, உங்களுக்கு காலவேக புலவர் சிதம்பரத்துக்கு போனாலாம். சிதம்பரத்துக்கு போனப்ப அங்க வெளியில கற்பக விநாயகர்னு ஒரு சன்னதி, பெரிய சன்னதி இருக்கும். கற்பக விநாயகர் சன்னதி. அந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா பெரிய பிள்ளையார், வயிறு பெருசா இருக்கும், பெரிய பெரிய இது. அதை பார்த்த உடனே இவருக்கு அந்த பிள்ளையார சேவிச்ச உடனே வயிறு இவ்வளவு பெருசா இருக்கேன்னு உடனே ஒரு நையாண்டி பாடல் பாடணும்னு மனசுல தோண்டிட்டான். அதாவது மற்ற இறைவர்களுக்கெல்லாம் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் இருக்கிற இயல்பான ஒரு நடவடிக்கைகளை இந்த கணபதிக்காக தான் அவங்க அது மாதிரி மாத்திட்டாங்கன்ற மாதிரி சொல்ற. அவங்க ஏன் அப்படி செயல்படுறாங்கன்னா, இந்த கணபதியோட வயத்தை பார்த்து பயந்துதான் அப்படின்ற மாதிரி சொல்ற. அதுதான் சொல்றேன் பாருங்க. கம்ப மத கடகளிக்கன். கம்ப மதன்னா மதம் பொழியும் யானை, மதம் கொண்ட யானை. கம்ப மத, கம்பன்னா மிகவும் மதம் கொண்ட. கம்ப மத கடகளிக்கன். களிறுன்றது யானை. கடகளிக்கன்னா ரொம்ப வாலிப்பான உடம்பு, பவர்ஃபுல் யானை. கம்ப மத கடகளிற்றான் யாருன்னா பிள்ளையார். கம்ப மத கடகளிற்றான்னா மிக வாலிப்பான, மிக பவர்ஃபுல், குண்டான, பயங்கர கம்ப மதம் கொண்ட யானையுடைய பெரிய மிகப்பெரிய உடம்பு கொண்ட யானையுடைய கணபதிதன் தில்லை வாழும். தில்லைனா சிதம்பரம். தில்லை வாழும் கணபதிதன் பெருவயிற்றை கண்டு, அவளோட வயிறு இருக்க அதை பார்த்து வாடி எல்லாரும் அழைச்சு போய் தேவர்கள்லாம் உம்பரெல்லாம் விழித்திருந்தாராம். அப்படியான்னு பார்த்துட்டு இருக்காங்களாம். கண்ணையே இமைக்கலையாம். ஆனா கண்களை இமைக்காது கண்ணை அப்படியே கண்ணையே இமைக்காம அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்களாம் அந்த கணபதியோட வயத்தை பார்த்து தேவர்கள்லாம். ஆனா தேவர்களுடைய இயல்பான செயல்பாடே என்னன்னா, கண்ணை இமைக்க முடியாது, அவங்களை இமைக்க மாட்டாங்க. இமைக்காம இருக்கிறது தேவர்களுடைய அவங்களுடைய ஒரு இயல்பு அது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, இவருக்கு அவங்க அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிள்ளையாரோட வயத்தை பார்த்துட்டு ஆண் அப்படியே மலைச்சு போய் நிற்கிறாங்க, கண்ணை கூட இமைக்காம நிற்கிறாங்க அப்படின்னு போய் கும்பரெல்லாம் வைத்திருந்தார். அயில்வேல் செங்கை உடைய அருமுகவனும் கண்ணீர் ஆறானான். அயில்னா கூர்மை, அயில்வேல்னா கூர்மையான வேலையுடைய அருமுகன் அவனும். அயில்வேல் செங்கை அருமுகன் அவனும். அருமுகன்னா பிள்ளைய முருகன். அயில்வேல் செங்கை அருமுகன் அவனும் கண்ணீர் ஆறானான். கண்ணில் கண்ணீர் ஆறுன்றது கண்ணில் தண்ணியாக கொட்டுறதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அவர் சொல்றது கண்ணீர் ஆறானான்னா கண்ணில் தண்ணி அழறா மாதிரி அப்படி சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா அதனோட மீனிங் என்ன, கண் ஈறு ஆறு ஆனான். ஈறு ஆறுன்னா ஈராறு 12. அருமுகனுக்கு 6 தலைக்கு 12 கண்ணு. அதனால அவனுக்கு கண்ணு 12 கண்ணு ஆயிட்டான் முருகனுக்கு. ஆனா இதுல சொல்றத பாத்தீங்கன்னா, கண்ணீர் ஆறான, கண்ணுல தண்ணி கொட்டுறாங்க, ஆறா தண்ணி கொட்டுறதான் அந்த வயத்தை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா அதை நம்ம அர்த்தம் கொள்ளும் போது கண் ஈராறு 12 கண்ணு உடையவனா முருகனோட இயல்பே இப்போ அருமுகனுக்கு 12 கண்ணு. அதை சொல்றாருங்க கண்ணீர் ஆறானான். ஏன்னா அவர் அப்படி கண்ணு ஈராறு ஆனதுனால எதுக்குன்னா இவரோட வயத்தை பார்த்தான். பம்பு சுடர் கண்ணனுமோ நஞ்சுண்டான். பம்புன்றது இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பம்புன்றது அந்த வீசறது. பம்புன்றது என்னன்னா, நெற்றிக்கண்ணை பரமசிவன் திறந்த உடனே அப்படியே அதனோட வீச்சம் எங்கேயோ வரைக்கும் இருக்குமா, நீளமா அப்படியே. அதாவது ப்ரெஷரோட ஓடி வருது இருக்கு இல்லையா, அதுதான் பம்புன்றது. பம்பு சுடற்கண்ணன். இந்த இடத்துல பம்பு சுடர் கண்ணன் படிக்கூடாது. அதுல இருக்கிறது பாட்டுல பாத்தீங்கன்னா பம்பு சுடர் கண்ணன் தான் இருக்கும். ஆனா நீங்க என்ன படிக்கிறீங்கன்னா, பம்பு சுடற்கண்ணன். வெறும் கண்ணன் நீங்கன்னா திருமாலை குறிக்கும், பெருமாளை கொடுக்கும், மகாவிஷ்ணு. சுடற்கண்ணன்னா பரமசிவனை கொடுக்கும். சுடற்கண்ன்றது நெற்றிக்கண், 3வது கண். அதாவது நெருப்பை உமிழ்கின்ற சுடற்கண் 3வது கண். அதுதான் சுடற்கண்ன்றது. அதுதான் பம்பு சுடற்கண். 3வது கண்ணை திறந்தவொடனே நெருப்பு அதுல இருந்து கொட்டுமா. பம்பு சுடர் கண்ணன். அப்படியாப்பட்ட கண்ணனும் கூட, அந்த பம்பு சுடர் கண்ணன் ஆகிய பரமசிவன் கூட இவரோட வயத்தை பார்த்து விஷத்தை எடுத்து குடிச்சாராம், நஞ்சு உண்டான்.
நஞ்சுண்டான்றது வந்து நம்மளுக்கு ஹிஸ்டரியில இருக்கு. இப்ப பரமசிவன் எதுக்கு நஞ்சை கொடுத்தாருன்னா, இப்போ பூலோகத்தை காப்பாத்துறதுக்காக, உலகத்தை காப்பாத்துறதுக்காக ஆதிசேஷனை மேருமலையை வச்சு ஆதிசேஷனை கயரா கொண்டு கடைஞ்சப்ப ஆதிசேஷனுக்கு அந்த அந்த வலி தாழ முடியாத வாயில கட்டின நஞ்சு அது கடல்ல கலந்து கடலை கலையும் போது கடலை வந்து அமுதத்துக்காக கடையும் போது அந்த நஞ்சு கடல்ல கலந்து அது யாரும் போச்சுன்னா எல்லா ஜீவராசிகளும் செத்து போயிடுன்றத வந்து எல்லாரும் வந்து ஈஸ்வரன் கிட்ட கெஞ்சிடா. ஈஸ்வரன் என்ன பண்றாரு, அப்படியா இது ஜீவராசிகள் சாப்பிடாது தாங்களே அந்த விஷத்தை குடிச்சிடுறாரு. குடிச்ச உடனே பார்வதி என்ன பண்றா பாத்துருந்தது, ஐயோ இந்த வருஷம் இவருக்குள்ள போச்சுன்னா இது எத்தனை நாள் இவர் முடிக்க முடியுமோ முடியாதோ என்ன ஆகுமோ தெரியாது, கழுத்துல தொண்டையை பிடிச்சி நிறுத்திடுறேன். அதுதான் திருநீல கண்டம். கண்டம்ன்றது கழுத்து. கண்டம் வந்து அதுல அப்படியே அந்த வருஷம் கழுத்தோட தங்கி போச்சுன்னா கழுத்துல கை வச்சு தடுத்துறான்னா என்ன அர்த்தம், அவன் கழுத்துக்கு கீழே இறங்கக்கூடாதுன்னு அந்த விஷத்துக்கு கட்டளை இட்டுறான். அது ஈஸ்வரனோட கழுத்திலேயே நின்று போச்சு. அதுதான் திருநீல கண்டன். கழுத்து நீளமா இருக்கிறதுக்கு காரணம் அதான். ஈஸ்வரனுக்கு கழுத்து நீளமா இருக்கணும், திருநீலகண்டன்ற பேரும் அதுதான். அந்த மாதிரி என்னன்னா ஈஸ்வரன் வந்து நெருப்பு அள்ளி இது வருஷத்தை அள்ளி குடிச்சிடலாம். அதுல வந்து வருஷத்தை அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு தெரியுமா, இந்த கணபதியோட வாயத்தை பார்த்துட்டு தான் வருஷத்தை குடிச்சிட்டாரு அப்படின்னு அறிவர். அதாவது ஒரு பரிகாசம், இது பரிகாச பாடல். இது இந்த வயத்தை பார்த்துட்டு தான் நீ இந்த கணபதியோட வயத்தை பார்த்துட்டு தான் நீ விஷத்தை குடிச்சியா அப்படின்றது. இந்த வருஷம் இந்த உங்க அண்ணன் கணபதியோட வயத்தை பார்த்துட்டு தான் நீ கண்ணுகள்லாம் தண்ணி உலா கொட்டிட்டா, 6 மாதிரி தண்ணி கொட்டிட்டா அப்படின்ற மாதிரி அது முருகனை கேட்கிற மாதிரி. அதான் இந்த இடத்துல பம்பு சுடர் கண்ணனுமோ நஞ்சுண்டான், மால் அவனும் பயம் அடைந்தான். பயம்னா ஆதிசேஷன், பயம்னா கடல்ல இருக்க அந்த ஆதிசேஷன் பயம் அடைந்தான். மால் அவனும், மால்றது திருமால் வந்து பயந்துட்டு போய் பாம்பு பயன்படுத்திட்டான் பால் கடல்ல. அதான் மாலவனும் பயம் அடைந்தான். பயம்னா பயந்துட்டு போறதுன்றது இல்ல, பயம்ன்றது நம்ம நினைக்கிறது வந்து அது அவர் சொல்றது நீங்க பாட்டை பார்க்கும்போது திருமால் பயந்துட்டாருன்னு இவர் சொல்றாரு அது. ஆனா பயம்ன்றது என்னன்னா ஆதிசேஷன்ல போய் படுத்துட்டாராம். அது ஆதிசேஷன்ல பெருமாள் படுத்துக்கிறது இயல்பு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கணபதியை பார்த்து வயத்தை பார்த்து தான் போய் பயந்துட்டு அதுல படுத்துட்டியா அப்படின்னு கேட்கிறார். பயப்படும். உமையவளும் உடல் பாதியானார். உமையவள் வந்து உடல் பாதியானதுன்னு ஈஸ்வரனோட உடம்புல பாதியானது. ஆனா இவர் என்ன சொல்ற, அவரோட ஒரிஜினல் உடம்பு ஒல்லி என்ன எப்படி பாதி உடம்பாயிட்டியே அப்படின்னு இழைச்சி போயிட்டவங்கள அதை சொல்றாரு இவர் அந்த மாதிரி சொல்றாரு மீனிங்க. சும்மா அந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி. ஆனா அதுக்கு இன்னொரு மீனிங் வந்து ஈஸ்வரனோட உடம்புல பாதி ஆயிட்டா. உமையவள்ன்றது பார்வதி ஈஸ்வரனோட உடம்புல பாதியான அது இயல்பா நடந்தது. அது இங்கே இவர் என்ன சொல்றார், உமையவளும் உடல் பாதியானால்னா உமையவளும் ஐயோ இந்த கற்பக விநாயகரோட வயத்தை பார்த்துட்டு பயந்து அப்படியே அதை பார்த்து ஏங்கி நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆயிட்டேன்னு ஏங்கி உடம்பு இழைச்சி பாதி ஆயிட்டாலும் அந்த மாதிரி சொல்றாரு. அதனாலதான் நீ உடம்பு இழைச்சி பாதி ஆயிட்டியா அப்படின்னு. ஆனா அது இல்லை மீனிங் வந்து உமையவள் வந்து உடல் பாதி ஆனா ஈஸ்வரனோட உடம்புல அர்த்தநாரீஸ்வரர் பாதி உடம்ப கொடுத்தாரு இல்லையா ஈஸ்வரன், அதை சொல்றது அது உடல் பாதி ஆனது. அம்புவின்றது உலகம். அம்புவியை படைத்திடுவது அவமதே. இந்த பூமியை படைச்சு என்ன புண்ணியம், இப்படி ஒரு பிள்ளையார வந்து இப்படி உயரமா ஒரு பிள்ளையார் இருக்கு. இந்த பிள்ளையார் இருக்கப்ப இந்த பூமியை படைக்கிறதுன்றதே வந்து ஒரு சரியான வேலையே கிடையாது. எல்லா ஜனங்களும் இந்த பிள்ளையார பார்த்து பயப்படும், எல்லாம் இதோட வயத்தை பார்த்து பரிகாசம் பண்ணும், அசிங்கம் பண்ணும். அப்படி இருக்கப்ப இந்த உலகத்தை நம்ம படைக்கணுமா இப்படி ஒரு பிள்ளையார் இருக்கும்போது அப்படின்னு அம்புவை படைப்பது அவமதே. அது ஒரு பெரிய அவமானம் நம்மளுக்கு. இனிமே இந்த பூமியில வந்து ஜனங்களை மக்களை படைச்சு கிடைச்சி உற்பத்தி பண்ணி கொண்டு வருது, அம்புவையை படைத்திடுவது அவமானம்னு நினைச்சு அயன்னா பிரம்மா அயனும் அன்னம் இறங்காமல் அலைகின்றானே. அன்னம் இறங்காமல்ன்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சாப்பாடு சாப்பிடாம அன்னம் உடம்புல அன்னம் இறங்கல அவனுக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. வயசானவங்களுக்கு வந்து கடைசி காலத்துல வந்து அன்னம் இறங்காது, அன்னம் இறங்குறது நின்று போச்சு அப்படின்வாங்க. அது மாதிரி சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப நம்மளுக்கு சாதாரணமாகவே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அன்னம் இறங்கல அப்படின்வாங்க, சாதம் உள்ள போகலன்னு அர்த்தம். அது நம்ம அது மாதிரி அன்னம் இறங்காமல் அலைகின்றானே, சாப்பாடு சாப்பிட முடியாத இந்த கணபதியோட வயத்தை பார்த்து இவ்வளவு பெரிய வயத்தை வச்சுட்டு ஒரு புள்ள இங்க இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு அவரோட செய்ய வேண்டிய தொழிலை மறந்துடுறான். எது படைப்பு தொழில அதை மறந்துட்டு இந்த பிள்ளையோட வயத்தை வைத்து திருப்பி பார்த்துட்டு போய் பார்த்துட்டு வந்து சாப்பிடாம அப்படியே பிரமிச்சு போய் உட்கார்ந்துருக்காராம் பிரம்மா. ஆனா இதோட இயல்பான மீனிங் என்னன்னா, அம்புவியை படைப்பது அவமதே என்று அயனும் அன்னம் இறங்காமல், அன்னம் வந்து அயனோட பிரம்மாவோட பட்சி வாகனம். அந்த வாகனத்துல ஏறி இயல்பு பிரம்மாவோட இயல்பான இது என்னன்னா வாகனத்துல ஏறி நிற்க மாட்டார் ஒரு இடத்துல,
சுத்தி 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 எல்லாரையும் படைப்பு தொழிலை பண்ணிட்டு யாருக்கு என்ன வேணுன்றதை பார்த்துட்டு வரங்களை கொடுத்துட்டு அது அவரோட வேலை. அன்னம் இறங்காம அந்த அன்னப்பட்சியை விட்டு இறங்காம சுத்தி சுத்தி அவரோட கடமையை செய்யறாருன்னு சொல்றாரு இதுல. ஆனா அன்னம் இறங்காம அதான் இந்த மாதிரி பிரம்மா அன்னம் இறங்காம அலைந்தது எதுக்குன்னா இந்த கணபதியோட வாயத்தை பார்த்துதான், வாயத்தை பார்த்து பயந்து போய் தான் அதுல இருந்து இறங்காம அந்த அன்னப்பட்சியை விட்டு கீழே இறங்காம சுத்தின்னு இருக்காரு அப்படின்னு இவர் சுத்தின்னு இருக்காரோ அப்படின்னு இவர் சொல்றாரு. அதுதான் கம்பமத கடைகளுக்கு திளைவாழ் கணபதியின் பெருவயிற்றை கண்டு வாடி உம்பரெல்லாம் விழித்திருந்தார். அயில்வேற் செங்கை உடைய அயில்வேற் செங்கை அருமுகனும் கண்ணீர் ஆறானான். பம்புசுடர் கண்ணனோ நெஞ்சு உண்டான். மாலவனோ பயத்தான். உமையோடும் உடல் பாதியானால் அம்புவை படைத்திடுவது அவமதே என்று அயனும் அன்னம் இறங்காமல் அழைகின்றானே. இந்த பாட்டு இந்த பாட்டுல அதான் கம்பமத கடைகளுக்கு திளைவாழ் கணபதியின் பெருவயிற்றை கண்டு வாடி அவரோட வயத்தை பார்த்து இமையர்கள் வந்து இமைக்காம இருக்கிறதுக்கு காரணம் இந்த கணபதியோட வயத்தை பார்த்து ஒரு மாதிரி ஐயோ இப்படி ஆயிட்டு இந்த பிள்ளை ஒரு பிள்ளை நம்ம கூட தேவரகத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை இப்படி ஆயிட்டுன்னு அப்படியே வாடி போய் அவன் மனசெல்லாம் வாடி ஏக்கப்பட்டு அவனோட இது கண்ணை இமைக்காம இருக்கலாம். இவர் சொல்றது அவன் கண்ணை இயக்காம எல்லாரும் அவங்கவுங்க இயல்பான தொழிலை செய்யறத இவர் வந்து இந்த கற்ப விழாவை பார்த்து பயந்து செய்யறதா சொல்றாரு இந்த பாட்டுல. அதான் உம்பரெல்லாம் வீழ்த்திருந்தா அவங்கெல்லாம் உம்பர்ன்றது வந்து தேவர்கள்லாம் கண்ணை இமைக்காம வீழ்த்திருந்தாலாம், அப்படியே இமைக்காம நின்று போயிட்டாலாம். அயில்வேற் செங்கை உடைய அருமுகனும் கண்ணீர் ஆறானான். அயில்வேற் செங்கைனா அயில்னா கூர்மையான வேலையுடைய செம்மையான கைகளை உடைய கூர்மையான வேலை செம்மையான கைகளில் உடைய ஆறுமுகனானவன் கண்ணீர் ஆறானான். கண்ணில் இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு கண்ணில் தண்ணி கொட்டுறதா மாதிரி இவர் சொல்றது மீனிங். ஆனா ஆக்சுவல் மீனிங் என்னன்னா கண்ணி 12 கண்ணோட அதனாலதான் அது மாதிரி மாறிட்டானா கண்ணீர் ஆறானான். பம்புசுடர் கண்ணனுமோ நஞ்சுட்டான். அந்த நெருப்பை அள்ளி வீசக்கூடிய ஈஸ்வரன் பரமசிவன் நெற்றிக்கண்ணையுடைய பரமசிவனும் கண்ணீர் ஆறானான். கண்ணில் வந்து நீரா வந்து இது பம்புசுடர் கண்ணனோ நஞ்சுட்டான். இவரோட வயத்தை பார்த்துட்டு விஷத்தள்ளி குடிச்சிட்டான். ஆனா விஷத்தள்ளி குடிச்சதுக்கு வேற அர்த்தம். ஆனா இவர் என்ன சொன்னா இந்த கப்ப வயத்தை பார்த்து தான் நீ விஷத்தள்ளி குடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி ஈஸ்வரன். மாலாவனோ பயத்தான். திருமால் வந்து மகாவிஷ்ணு பார்த்து சொல்றாரு நீ பயந்துட்டு போய் பாம்பு மேல படுத்துட்டியா அப்படின்றது. ஆனா அவரோட பாம்பு மேல படுத்துக்கிறது ஒரு இயல்பான அவரோட தொழில். அது இதுல இது மேல வந்து படுத்துட்டு இருக்கிறது வந்து பார்க்கடல்ல இதுல படுத்துட்டு இருக்கிறது வந்து அவரோட பாம்படையில படுத்துட்டு இருக்கிறது அவரோட இயல்பான தொழில். ஆனா அதை வந்து அவர் இந்த கற்பனாரோட வயத்தை பார்த்து பயந்துட்டு போயிட்டான்னு கேட்கிறார். மாலவனோ பயமடைந்தான். உமையவளும் உடல் பாதி ஆனாள். உமையவள்ன்றது வந்து பார்வதியும் உடம்பு இழைச்சி பாதி ஆயிட்டா மாதிரி இருக்குதுல்ல. ஆனா ஆக்சுவலா உமையவள் வந்து ஈஸ்வரனோட உடம்புல பாதி உடம்பாயிட்டா இல்லையா, அதை சொல்றாரு இவர். அதுதான் அதுக்கு அர்த்தம். உமையவள் உடல் பாதி ஆகுறதுக்கு அர்த்தம் அதுதான், ஈஸ்வரனோட உடம்புல பாதி ஆயிட்டா. ஆனா இங்க வந்து இழைச்சி போய் உடம்பு பாதி ஆயிட்டான்ற மாதிரி. அம்புவியை படைப்பது இந்த பூலோகத்தை படிச்சு இந்த மக்களை எல்லாம் படைக்கிறது ஒரு அவமானமான தொழில் அப்படின்னு நினைச்சுட்டு அவமதே என்று அயன்றது வந்து பிரம்மா அயனும் அன்னம் இறங்காமல் அழைகின்றானே. அதாவது சாப்பாடு வயிற்றுக்குள்ள கற்பனோட வயத்தை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஆகி சோறு தண்ணி உள்ள இறங்காம அப்படியே பயந்து போய் வயத்தை பார்த்து மறண்டு போய் இவ்வளவு பெரிய வயிறு மறண்டு போய் சோறு தண்ணி இல்ல இறங்காம அப்படி இருக்கிறாராம். அந்த அன்னப்பட்சியை விட்டு இறங்காம மேலேயே சுத்திட்டு இருக்காராம் அயன். ஆனா சுத்துறது எதுக்கு? இந்த பூலோகத்தை புதிய எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு எல்லாருக்கும் தேவையானதை கொடுக்கறதுக்கு படைத்த தொழிலை செய்யறதுக்காக அவர் என்ன அன்னப்பட்சியை விட்டு இறங்காம சுத்துறாரு. ஆனா இவர் என்னன்னா சாப்பாடு இறங்காம முடிச்சுட்டு அரைஞ்சிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றார். இது நல்ல பாட்டு. இதெல்லாம் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. கம்ப மத கடைகளை தில்லைவாழ் கணபதியின் பெருவேற்றி கண்டு உம்பரெல்லாம் விழித்து போனார். ரயில்வே செங்கை அருமுகனும் கண்ணீர் ஆறானான். பம்புசுடர் கண்ணனுமோ நஞ்சுண்டான். மாலவனோ பயமடைந்தான். உமையோடும் உடல் பாதியானால் அம்புவே படைக்கிறது அவமதே என்று அயனும் அன்னம் இறங்காமல் அழைகின்றாரே அப்படின்றது பாட்டு. இந்த பாட்டு கம்ப மத கடகளித்த தில்லைவாழ் கணபதியின் பெருவயிற்றை கண்டு உம்பரெல்லாம் விழித்து போனார். அதை உம்பர்ன்றது வந்து அந்த உம்பரெல்லாம் விழித்து போனார்னா உம்பர்ன்றது தேவர்கள். கம்ப மத கடகளித்த தில்லைவாழ் கணபதியின் பெருவயிற்றை கண்டு உம்பரெல்லாம் விழித்து போனார். அயில்வேற் செங்கை அருமுகனும் கண்ணீர் ஆறானான். பம்புசுடர் கண்ணனுமோ நஞ்சுண்டான். மாலவனோ பயத்தான். உமையோளோ உடல் பாதி ஆறால் அம்புவே படைத்திடுவது அவமதே என்று அயனும் அன்னம் இறங்காமல் அலைகின்றானே
இந்த பாட்டு ஏதோ இது பாட்டு. இது பரிகாச கவின்னு பேர் இருக்கு. நையாண்டி பாடல்னு பாடுவாங்களே, அதான் நையாண்டி பாடல் இதுக்கு பேரு. இந்த இது நையாண்டி பாடல்கள் சேரும் அருமையான பாட்டு. இந்த மாதிரிலாம் அவ்வளோ ஈஸியாலாம் பாடிட முடியாது. ஒரு பிள்ளையார்கிட்ட எதிர போய் சேவிக்கிறதுக்கு போய் சிதம்பரத்துக்குள்ள நுழைஞ்சாராம். நட்பே விநாயகரோட பயத்தை வந்த உடனே இவருக்கு சிரிப்பு வந்துட்டான். அவங்கெல்லாம் தெய்வத்தை வந்து தெய்வமா பார்க்க மாட்டாங்க, தனக்கு ஈக்குவலா தன் கூட பேசுற மனுஷனா மாதிரி பார்ப்பாங்க. எனக்கு நான் வேணும், நான் இப்போ போறேன், மரியாதையா எனக்கு சாப்பாடை போய் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. தெய்வத்தை ஒரு போற இடத்துல யாராவது கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. இப்போ நான் போகணும், வெளியில போகணும், நான் சீர்காழிக்கு போகணும், எனக்கு வழி பண்ணு அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் யாராவது சீர்காழிக்கு போறீங்களா, வரோம், நாங்கள் போறோம் வரீங்களான்னு கூட்டின்னு போறதுக்கு ஆள் வருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் தெய்வத்துக்கிட்ட வந்து நேராக பேசி கட்டளை இடுற அந்த கூட அந்த இதுல இதை சொல்ற பிள்ளையாரை பார்த்து சிரிப்பு வந்துருக்கு. பரிகாச பாடல் இருக்கு, நையாண்டி பாடல் இருக்கு. தேங்க்யூ.